ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமா பார்க்க போகிறோம். இவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுது. இவங்க முன்னோர்கள் முன்னாடி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறமா அங்கே மேரேஜ் விட்னஸாக அவங்க ஃபோட்டோஸுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. சரியா, 2 பேரும் அப்போ அவங்க ஃபேஸ் பார்க்குறாங்க. பார்த்தாலுமே அது 15 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அந்த பார்க்குற பொண்ணு இதுதான். இந்த பொண்ணு பேர் லின் ஈங்கிறாங்க. சில பேர் லின்னுங்கிறாங்க, சில பேர் ஈங்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. அப்போ இந்த பொண்ணு அந்த தலையில் போட்டிருக்க ஷாலை கழட்டி தூக்கி போட்டு போய் ஜன்னலில் பார்க்குது. பார்க்கும்போது அங்கே யாரோ பைக்கில் உட்காந்துருக்காரு. பைக்கில் இருந்துட்டு அவர் சொல்கிறாரு, உன்னால் தான் எங்கள் பேரண்ட்ஸ் செத்தாங்க, இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், உன்னை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இதை அவங்க நினச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் இது இந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. அப்போ பின்னாடிருந்து ஒருத்தவங்க வராங்க. இவங்க தான் இவங்க கிராண்ட்மா. இந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத, நீ தான் ஃபஸ்ட்டு டாட்டர் இன்லா இந்த ஷெயின் ஃபேமிலிக்கு. இங்கே பாரு, உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் தான் நம்ம ஹீரோ ஷெயின். இவரும் ஒரு குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு வராரு. அப்போ கார்லேருந்து ஒருத்தர் வந்துறாரு. வந்ததுக்கப்புறமா அவர் அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. சிரி, அங்கிளில் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு பயந்து போய் அவருக்கு இப்போ அந்த ஷெயினவே பிடிச்சிக்குது. அப்போ தான் சொல்கிறாரு, இவன் பேர் யாரான், இவனால் பேச முடியல, ஏனே தெரில, நான் எங்கேயோ எத்தனையோ டாக்டர் பார்த்தேன், ஆனால் சரியில்லைங்காட்டி இவன் சொல்கிறான், இங்கே இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அதாவது டாக்டர் லின்னு, அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் இந்த பொண்ணு கண்டிப்பாக பேசிடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் இன்டர்வியூ, அதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல லின் டாக்டர் லின்னு இவங்க தான் ஹாஸ்பிட்டல் இவங்க ஹாஸ்பிட்டல் வந்தோடனே இவங்க பின்னாடியே ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தேங்க்ஸுங்க என் குழந்தைய நீங்கள் காப்பாற்றுனதுக்கு, அதனால் உங்களுக்கு சின்ன ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு கிஃப்ட் தராங்க. அதை இவங்க ஹாஸ்பிட்டலில் அதை மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறமா அங்கேருந்து ஒருத்தர் நம்ம கதவை திறந்துட்டு லீஸா அப்படிங்கிறாங்க. இவனை லின்னுங்கிறாங்க, லீஸாங்கிறாங்க, ஈங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவோ பேர் இருக்குது. லீஸான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் டேபிளில் உட்கார்றாரு. ஆமாம், என் பையனுக்கு எப்படி ஆச்சு, என் பையனுக்காக நீ ஸ்டெப் மதராக இருக்கிறியா, நீ அப்படி இருந்தால் நான் உனக்கு 1 மில்லியன் கூட தரேன், என் கார்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. உன் பையனுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன ப்ராப்ளம் தெரியுமா, ஸ்டெப் மதர்லாம் ப்ராப்ளம்லாம் இல்லை, அவனுக்கு நல்ல கேர் வேணும், அதனால தான் உன் பையன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறான். அது இல்லாமல் நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்காத, இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவங்க கையை காமிக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சேம் டைம் காரில் காமிக்கிறாங்க. அதான் நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவங்க இதை ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அதை சொன்னாங்க, சின்ன பொண்ணாக இருக்குது அப்படிங்காட்டி, ஏன் சின்ன பொண்ணாக இருந்தால் நல்ல டாக்டராக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா, இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக எத்தனை நாள் தெரியுமா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் இவன் சொல்கிறான், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை, ஞாபகம் இருக்கானங்காட்டி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதே சேம் டைம் இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஏதோ சொல்லி பயமுறுத்ததுக்கப்புறமா சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, உனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, நீ போய் சொல்கிற, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுற அப்படிங்கிறான். இவன் எந்திரிச்சிட்டு, இது என் ஆஃபீஸ் தெரியுமா, பேஷண்ட்லாம் இருக்கிற இடம், இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்காத, நீ ஃபஸ்ட்டு ரூம் விட்டு போங்கிறான். அப்போ இவன்ட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சிட்றான். பிடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஓகேங்களா. ஏன்னா 2 பேருக்கும் இதான் ஹஸ்பண்ட் இதான் ஒய்ஃப்னு தெரியாது. அப்போ அங்கே அந்த குட்டி பொண்ணு டாக்டர் அம்மா அம்மான்னு கூப்பிடுது. அம்மா, ஐயோ இவனுக்கு புரியல, என்ன இது பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி இருக்கிறான். எப்படி இவ பேசிட்டா, ஏன்னா இவ்வளோ நாளாக பேச மாட்டாள், அதனால் என்ன சொன்ன சொல்லு, மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படிங்கிறா அவளும். இல்லை, இவள் இத்தனை நாளாக பேசவே இல்லை, ஆனால் பேசிட்டா இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறான், நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறான். அம்மான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு ஐயோ இவன் அது இவ்வளோ நாளாக பேசாத பொண்ணு பேசிடுச்சேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் இருக்குது. அப்போ ஏன்னா இவங்கள பார்த்தோன்னே பேசுகிறா, அதனால் இவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக இவ ரெக்கவரி ஆயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அப்போ அவர் ஹீரோட ஃப்ரெண்டு வராது. என்ன இதுதான் நான் சொன்ன பொண்ணு, இவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான், அப்ராட்லேருந்து வந்திருக்கிறான், இந்த பொண்ணுனால் பேச முடியாது, அதனால் இது பண்ண கொஞ்சம் சரி பண்ணு, அவன் சீக்கிரமாக ஃபாரின் போகணும் அந்த மாதிரி சொல்கிறான். அப்புறம் தான் இவன் யோசித்து பார்க்குறான். இவன் பேர் என்னென்னா ஷெயினா, ஒரு வேளை இவன் ஹஸ்பண்ட் பேர் ஷெயின் தான், அதனால் அவனாக இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். ஆனால் இல்லை. அப்புறம் தான் 2 பேர் இன்ட்ரோ ஆகிருக்காங்க. இன்ட்ரோ என்ன ஆகிருக்கிறாங்கன்னா, அவன் ஷேக்கன் கை கொடுக்குறான். அப்புறம் இவனுக்கு கை கொடுக்குறான். சரி
இவகிட்ட பேசினோம்ல, அதனால் சரி நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி இப்போ என்னோட டாட்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு எதாவது நாங்கள் ட்ரபிள் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறான். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவளோட மைண்ட் வாய்ஸோ ஒரு வேளை அவன் அந்த பிக் ஷெயின் தான் இவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹஸ்பண்ட் தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் இல்லை. அப்புறம் தான் இவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் பெரிய சைக்காட்டிஸ்ட்னு சொன்னதுக்கு நம்பவே இல்லை, ஆனால் இப்போ நம்பியிருப்பான் அப்படிங்கிறான். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு குழந்த கண்டிப்பாக சரியாயிருங்க அப்படிங்கிறான். உண்மையாவா அப்படின்னா ஆமாம் சரிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் 3 வருஷமாக ஒன்றும் இதெல்லாம் இல்லைங்க, அது உங்கள்கிட்ட உண்மை சொல்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்டோரி சொல்கிறான். அப்போ தான் இவன் சொல்கிறான், ஒருவேளை இவனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறான், உங்கள் ஒய்ஃப் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறான், என்ன அந்த பேர் அப்படின்னுங்காட்டி, என்ன உங்கள் ஒய்ஃப் நேம் கூட உங்களுக்கு தெரிலையா, என்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கோவப்படுறான். கோவப்பட்டப்போ அவனுக்கு ஒரு கால் வந்துடுது. கால் வந்தோடனே போய் சரி அவன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ நம்ம லின் வந்து அப்புறம் இவனுக்கு யார் கூப்பிட்றான்னா, நீ என்ன அவங்க பாட்டி தான் கூப்பிட்றாங்க, நீ என்ன சைனாலேருந்து வந்துட்ட போல் வந்துட்டியா, அப்போனா இன்றைக்கி நைட் வந்து நான் ஒரு ஹோட்டல் லிஜன் ஹோட்டலுக்கு வந்துடு, நீயும் உன் ஒய்ஃபும் வந்து அங்கே தான் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவளை நீ 3 வருஷமாக பார்க்கல, ஞாபகம் இருக்குல்ல, ஃபோன் நம்பர் இருக்கா இல்லையா, அவளை நீயே ஃபோன் பண்ணி கூப்பிடு டின்னருக்கு நைட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்புறம் இங்கேருந்து பார்க்குறான், ஐயோ அவள் குழந்த வேறு ரெக்கவர் ஆகிட்டே வரா, ஒரு வேளை அந்த இவங்க கூட நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு சைட்லேயே லவ் வருது அந்த மாதிரி. சரிங்க எனக்கு டைம் ஆகிடுச்சி, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கிறதுனால நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த குழந்த வந்து அம்மா வேணாம், நான் உன்னை விட்டுட்டு போகலை அப்படின்ற இருக்குது. அப்போ தான் இவன் நினைக்கிறான், பேசாமல் இவங்களே நம்ம ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோக்கு வந்து யோசிக்க தோணுது. அப்புறம் தான் அவன் கேட்குறான், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என் குழந்த பேசுனதுக்காக நம்ம ஒரு டின்னருக்காக வெளியே வரீங்களா எங்கள் கூட நைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா உங்களுக்கு என் பொண்ணு பேசிடுச்சு, உங்களை தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக தான், வேறு எந்த மீனிங்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த குழந்தையுமே வந்து ரொம்ப இது பண்ணுது. இவரை கூப்பிட்டு வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு யோசித்ததுக்கப்புறமா சரி வரேன் அப்படின்றான். அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து இவனை ஹீரோவை கையை பிடிச்சி இது பண்ணுறான், நீ என்ன பண்ணுற உனக்கு தெரியுதா, நீ அவங்களுக்கு குட் பை கூட சொல்லாமல் உன் ஒய்ஃபை 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்ட, ஆனால் இப்போ வந்து உனக்கும் அவங்களுக்கும் ஒரு நைட்டு டின்னர் பிளான் பண்ணினா நீ வந்து இந்த டாக்டரை கூப்பிட்ற, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு எமோஷன்ஸும் இல்லையா அப்படின்னா அவன் சொல்கிறான், எனக்கு அவங்க மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, நான் இதுக்காகவும் கூப்பிடல, அவன் வந்து நான் பொண்ணு வந்து சீக்கிரமாக சரியானால அதனால தான் அப்படிங்கிறான். அப்போ தான் நான் சொல்கிறேன். அப்போ தான் அந்த ஒய்ஃப் பேரே வந்து அவனுக்கு ஞாபகம் வருது, ஈன்னு சொன்னங்காட்டி. இவங்க வந்து ஈன்னு கூப்பிடுவாங்க சரியா. என்ன பயமாக இருக்கா, உங்கள் பாட்டிக்காக வந்து அங்கே வரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறான்னா. அப்புறம் தான் இல்லை எனக்கு அவளை பிடிக்கல, அவளை நான் டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நல்லா தானே இருக்க, எதுவும் உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரிஞ்சு பேசுகிறியா அந்த மாதிரி சொல்கிறான். இல்லை நான் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறேன், நான் இந்த டாக்டரை கூப்பிட்டதுக்கான ரீசன் வந்து என் பொண்ணை வந்து பேச வச்சுட்டாங்க, அதுக்காக மட்டும்தான் கூப்பிட்டேன், மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை, ஆனால் நான் வந்து என் ஒய்ஃபை கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன பேசுகிற இதாவது 2 பேரும் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆனாலுமே அவன் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் காருக்குள்ளே போய் ஏறி உக்காந்துக்கிறான். காருக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அவனுக்கு வந்து இவன் காருக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து கால் பண்ணுறான். ஏன்னா அவன் நம்ம ஒய்ஃப்க்கு தான் கால் பண்ணுறான். ஒய்ஃபும் வந்து ஹலோ அப்படிங்கிறான். இவன் வந்து நினைக்கிறான், என்னடா இது இந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே, இப்போ ரீசெண்டாக கேட்ட மாதிரி இருக்குது, அங்கே வேறு நம்ம பொண்ணு வேறு அம்மான்னு கூப்பிடுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே கேட்டுட்டு 2 பேருமே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இது வந்து டாக்டர் லின் வாய்ஸ் தானே என் பொண்ணு சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறான், நைட்டு 8 மணிக்கு அந்த ஹோட்டலில் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவன் வந்து சரி நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களாங்கிறான். ஆனால் அவன் காலை கட் பண்ணிடுறான். அப்புறம் அவன் காருக்குள்ளேருந்து திரும்பி பார்க்குறான், இங்கே டாக்டரும் அவன் பொண்ணும் நிற்கிறான். பொண்ணு நிற்கிறத பார்த்துட்டு அவன் காரை விட்டு இறங்கி வரான். வந்தோடனே அந்த பொண்ணு வந்து டேடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஆனால் இவன் வந்து ஒரே திங்கிங்கில் தான் இருக்கிறான். இவன் வந்து நமக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கான், வந்ததுங்காட்டி அவனை நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, அதனால் போயிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன், ஹோட்டலில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவள் போயிடுறா. போனதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கிராண்ட்மாவை காமிக்கிறாங்க. கிராண்ட்மா வராங்க, வந்து அவங்க வீட்டில் உட்காடுறாங்க. அவன் பேர் என்ன, இன்னைக்கு இந்த நைட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்,
ஏன்னா ஹோட்டல்லே வந்து அரேஞ்ச் பண்ணு, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அவங்க வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இது நம்ம ஆன்சிஸ்டர் முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க இப்போ சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வரான். ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் நான் வா உட்காரு அப்படிங்கிறாங்க. யூஹியா என்னாச்சு, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பேரன் என்ன சொல்கிறான்னா அவன் வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படிங்கிறான். அப்போ கிராண்ட்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன டிவோர்ஸ் பண்ணுறானா, என்னாச்சு இவனுக்கு, இவன் வந்தது சந்தோஷம்னு பார்த்தா இப்படி பண்ணுறானா, நீ எதுவும் அட்வைஸ் பண்ண மாட்டியா அப்படிங்கிறான். கிராண்ட்மா நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் அவருக்கு வந்து இன்னொரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாரு. அந்த பொண்ணையுமே வந்து நீ நைட்டு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கிறாரு, எப்படி ஒய்ஃபு கூட்டிகிட்டு இன்னொரு பொண்ணையும் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்காட்டி இந்த கிராண்ட்மா வந்து ஐயோ இவன் என் குடும்பத்துக்கு வந்த ஒரே அசிங்கம், என் குடும்பத்தை அசிங்கம் பண்ணுறது தான் இருக்கிறான், இப்படிலாம் இவன் பண்ணால் நான் அந்த பொண்ணு மூஞ்சியில் எப்படி முடிப்பேன் அப்படிங்கிறான். லின் ஈயா அது யார் கிராண்ட்மா அப்படிங்கிறான். ஆமாம் அவள் தான் என் வந்து பேரனோட ஒய்ஃபு, அவள் பேர் வந்து லின் ஈ அப்படிங்கிறான். அப்போ தான் இவன் கேட்குறான் அவங்க யார் ஸ்ட்ரைக்காட்டிஸ்டா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறான். அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கிராண்ட்மா, அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சந்தோஷமாக போகிறான். இவன் கிராண்ட்மா வந்து இந்த காலத்து பிள்ளைகளை புரிஞ்சிக்கவே முடியலைங்கிறான். அப்புறம் இவன் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறா ஹோட்டலுக்கு, ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு. அப்போ தான் இவன் சொல்கிறா உன்னை 3 வருஷமாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் வந்து இவன் வரான். ஹாய் சொல்லி 2 பேரும் இன்வைட் பண்ணிக்கிறான். போய் வீட்டில் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு தான் வேலை இருக்குதுன்னு சொன்னியா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான் சாரி எனக்கு இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இது இருக்குது, அதனால தான் உங்கள் கூட உங்கள் பொண்ணு கூடயும் டின்னர் சாப்பிட முடியல, கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் வந்துடும். அதனால் போயிடுவான். இவன் போனோடனே வந்து அவளும் போயிடுறான். 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறது வந்து அதான் ஒரு கெட்டவன் இருக்கான்ல அவன் இன்னும் பார்த்துட்ருக்கிறான். என்ன நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி இங்கே தான் இருக்கிறீங்களா, வாங்க உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு லிஃப்ட்டை வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுறான். ரிப்பேர் பண்ணது வந்து லிஃப்ட் வந்து ஆஃப் ஆகிடுது. அப்போ இவன் வந்து விழுகிற மாதிரி போகிறான். நம்ம ஹீரோ சார் ஷெயின் தான் வந்து பிடிச்சிடுறாரு. அப்போ வந்து ஐயோ எனக்கு ஷெயின் கூட வேறு பிரதர் ஷெயின் கூட வேறு 8 மணிக்கு மீட்டிங் இருக்கே, ஐயோ அப்புறம் நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுமே எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறான். அப்போ ரிப்பேர் பண்ணுறவங்க வந்துடுறாங்க. டு நாட் வெரி, நான் அவங்க 2 பேர்த்தையும் நான் வந்து மேலே கூப்பிட்றேன், ஏணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறா ஏணி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணுங்காட்டி 15 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறான். அவ்வளோ நேரம்லாம் என்னால் இது பண்ண முடியாது, அப்படியா இருந்தால் இவரை வேணால் தூக்கி விட சொல்லு அப்படிங்கிறான். இவனு வந்து நான் வேணால் தூக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் என்னாச்சியா அது அவசரமானங்காட்டி, இல்லை என் ஹஸ்பண்ட் கூட வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அதனால தான் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து தூக்கி விட்டுறான். தூக்கி விட்டதுக்கப்புறம் இவன் மேலே போயிடுறான். மேலே போனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சொல்கிறா சாரி ஒரு நாள் உங்கள் கூட கண்டிப்பாக டின்னருக்கு வரேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இவள் போகிறா. அப்போ வந்து கிராண்ட்மா இருக்காங்க. கிராண்ட்மா வந்து சொல்கிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லி அவங்க ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த கெட்டவன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் என்ன அதில் லிஃப்ட்டு தான் ரிப்பேர் ஆச்சு, அங்கேருந்து வந்துட்டியா அப்படின்னா இவ சொல்கிறா அது காரணம் நீ தானவா, ஆமாம் நான் தான் அப்படிங்கிறான். சரி உங்ககிட்ட பேசல எனக்கு டைம் இல்லை, எனக்கு மீட்டிங் இருக்குது என் ஹஸ்பண்ட் கூட அப்படிங்கிறான். ஏன்னா உனக்கு இங்கே ஹஸ்பண்ட் கூட டின்னர் இருக்கா, ஏன் பொய் சொல்கிற, இது என்ன இடம் தெரியுமா, இது வந்து ஃபுல்லாகவே வந்து மிஸ்ஸஸ் ஷெரினுக்காக புக் பண்ணியிருக்காங்க, ஷெயின் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீ ஷெயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாதவங்களாம் இங்கே வரக்கூடாது, நான் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க பிஸ்னஸ் இதில் வந்து ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன யங் லேடி ஃபேமிலி கூட வரேன்னு சொல்கிற அப்படிங்கிறான். நீ ஷெயின் ஃபேமிலி லேடி ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறான். ஏய் ஆமாம் நான் தான் ஷெயின், அதுக்கு இப்போ என்ன, நான் தான் அந்த யங் லேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன் வந்து இது பண்ணுறதா இல்லை, நீ ஒரு புவர் டாக்டர், நீ வந்து இங்கே வந்து சாப்பிட போறியா, அது ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில், உனக்குலாம் கொஞ்சம் கூட தகுதி இருக்குதா, இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு தப்பு பண்ண மாட்டேன் இது பண்ணுறான். அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஷெயின் வந்து அவனை வந்து உதச்சதுக்கப்புறம் நீ மறுபடியும் இங்கே வந்துட்டியா, உன் வேலையும் நீ பார்க்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இவளுக்கு ஏதாவதுனா நீ வந்துடுற அப்படிங்கிறான். அப்போ இவன் சொல்கிறா அவளை பிடிச்சிட்டு ஆமாம் நான் தான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவளுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, அப்படியே அவனை பார்க்குறான். வா நமக்கு டைம் ஆயிடுச்சு, எதுக்கு கண்டவங்கக்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறான். போகும்போது இவன் வந்து நீ ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு நிற்கிறான். எத்தனை டைம் நீ இது பண்ணாலுமே இவளை வந்து காப்பாற்றுற, உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உன் வேலையை போய் பாரு, நீ ரொம்ப இவளுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, நான் யார் தெரியுமா, இந்த ஷெயின் ஃபேமிலியில் வந்து ஒரு இன்வெஸ்டர், நானும் அவங்க பிஸ்னஸில் வந்து ஒரு குரூப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, எனக்கு இருக்கிற இது கூட உங்களுக்கு இல்லை, இது எவ்வளோ பெரிய ஹோட்டல் தெரியுமா, ஆனால் இன்றைக்கி இந்த ஹோட்டலில் வந்து 2 பேர் இது பண்ணுறது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, உங்களெல்லாம் ஃபஸ்ட்டு விடவே மாட்டாங்க தெரியுமா, உங்கள் 2 பேரையும் பார்க்கவே ரொம்ப புவராக இருக்கீங்க தெரியுமா, நீங்களாம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வர்த்தே இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம கிராண்ட்மாவு வந்து வெளியே சண்டை போடுறதெல்லாம் அவங்களுக்கு கேட்டுருது.
நீயும் ஒரு யூஸ்லெஸ்ஸு, உன் ஹஸ்பண்டும் ஒரு யூஸ்லெஸ்ஸு, அதனால் உன் லைஃபும் யூஸ்லெஸ்ஸாக தான் ஆகப்போகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. வேணா நீ வேறு ஹோட்டலுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த நைட்டு வேணா என் கூட ஸ்டே பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் இவன் தப்பாக பேசுகிறான் இந்த ஆள். அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு அப்படியே கோபம் வருது. கோபம் வந்தாலும் எதுவும் சொல்ல முடியறதில்ல. அப்போ தான் வந்து நம்ம ஷெயின் வந்து சொல்கிறாரு, நீ என்ன இந்த ஒரு இன்வெஸ்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உனக்கு எவ்வளோ? ஆமாம் அப்படிங்கிறான். அப்போ வந்து அவன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு இவன் குரூப்பில் வந்து ஹஃபியான், இவன் பேர் வந்து ஹஃபியான் குரூப் வந்து இவங்ககிட்ட கேன்சல் பண்ணுன்னு சொல்லிடுறான். இங்கே பார்த்தா ஃபோன் பண்ணி வச்சுட்டாரு, இவர் சொன்னோன்னே நடக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது, எடுத்து பார்க்குறான். இவனோட இதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணோன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஷாக் ஆனதுக்கப்புறம், இப்போ நாங்கள் சாப்பிடலாம்ல, இப்போ எங்களுக்கு தகுதி இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் அப்படியே ஷாக் ஆகிடுறான். ஷாக் ஆனதுக்கப்புறமா வந்து அங்கே ரூம்குள்ளே நிறையா பேர் வராங்க. வந்ததை பார்த்துட்டு எல்லோரும் வந்து வெல்கம் அப்படிங்கிற மாதிரி யூ அண்ட் மேடம் ஷெயின்ங்கிறாங்க. ஐயோ, இவங்க 2 பேருக்குமே ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஷாக்காகி நிற்கிறதுக்கப்புறமா என்ன மிஸ்ஸஸ் ஷெயின் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரே கன்ஃபியூஷன். இவங்க 2 பேருமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. என்னடா அது இவங்க தானவா அப்படிங்கிறாங்க. இவனை வந்து மாஸ்டர்னு கூப்பிட்றாங்க. இவளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு இவர் அப்போ திடீர்னு பின்னாடிருந்து ஒருத்தர் வராங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் பயந்துட்டு வந்து அந்த குழந்தைய போய் தேட போயிடுறாங்க. இன்னொரு அந்த பிஎஸ்லாம் வந்து அவனை கெட்டவனை வந்து துரத்துறாங்க. 2 பேர் தேடிட்டு வரும்போது இந்த குழந்தை மட்டும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும், லாபியில் போல் உட்காந்துருந்து ஒரே அழுகையாக அழுதுட்ருக்கோம். அப்புறம் நம்ம லினின் தான் போய் காப்பாற்றுவான். அம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த குழந்தை அழுகும். நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், அம்மான்னு சொல்லாத ஆன்ட்டின்னு சொல்லுன்னு, ஆனால் நீ ஏன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற, ப்ளீஸ் இனிமேல் என்னை அம்மான்னு கூப்பிடாத, ஆன்ட்டினே கூப்பிடு அப்படிங்கிறான். அம்மா எனக்கு ஒரே ஒரு அம்மா தானே இருக்காங்க, அதுவும் நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அவளை எவ்வளோ சொல்லி பார்ப்பான். அப்போ வந்து அங்கே தான் வந்து ஷெயின் வருவார். என்னடா அது இவளை இப்படியே சொல்கிறாளே, நமக்கு இவ கூட இருந்தால் நல்லாயிருக்குமே இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கால் வருது. கால் யார் பண்ணான்னா கிராண்ட்மா தான் கால் பண்ணுறாங்க. வா, உனக்கும் இதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் டின்னரு, நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டியா அப்படின்னா, இல்லை குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு, அதனால தான் இவ தேடி கண்டுபிடிச்சோம், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்குறோம் அந்த மாதிரி சொன்னங்காட்டி, கண்டுபிடிச்சிட்டிங்கள ரொம்ப நல்லது, அவள் வந்து ஒரு நல்ல குழந்த, ஆனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, பேச முடியாமல் போயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா, இப்போ நல்லா பேசுகிறா அப்படிங்கிறாங்க. நல்லா பேசி அவள் கூட நம்மளுக்கு ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் என்ன சரியாயிட்டே வராளா. இவன் வந்து இவங்க பிரதரோட இந்த குழந்த வந்து யாருன்னா அவங்க அண்ணனோட குழந்த போல், அவங்க எதுவும் இறந்துருப்பாங்க போல், அதனால இவன் தான் பார்த்துக்கிறான் போல், அதனால நீ உன் குழந்தைய நல்லா பார்த்துக்கோ, அப்போ தான் அவங்க வந்து சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறான். அப்போ வந்து ஷெயின் வந்து பக்கத்தில் போகிறான். வந்ததுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வா அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டங்காட்டி அந்த குழந்தையும் போயிடுது. போனதுக்கப்புறமா வந்து அந்த கிராண்ட்மா தான் சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்காமா, அதனால் போயிட்டான், உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இதை பார்த்துட்டு, சரிங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா அந்த குழந்த மறுபடியும். அப்போ தான் யோசிக்கிறான், டாக்டர் லின் தான் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நல்ல அம்மாவாக இருப்பா, அதனால் அந்த லேடியை வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிடுது. அப்போ தான் இது பண்ணுறான், நேற்று நைட்டு என்ன பண்ண, எங்கே இருந்தீங்க, உங்களை மிட் நைட் வரைக்கும் ஹோட்டலில் பார்த்துட்டு இருந்தேன், காணவே காணா, எங்கே போயிட்ட, அப்போ நீ எங்கே தூங்கின நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரி இது பண்ணுறான். நீ என்னையும் அந்த டாக்டரையும் தப்பாக பேசாத, நான்சென்ஸ் மாதிரி பேசுகிற, நான் என் குழந்தைக்காக மட்டும்தான் அவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன், மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மைண்ட் வைஸ்னா என்ன, உன் ஒய்ஃபையும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஒய்ஃப் யாருன்னே தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் மறுபடியும் நான் சொல்கிறான், இல்லை நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக அவளை வந்து நான் டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். அந்த முடிவுலேருந்து நான் மாற போகிறது இல்லை, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, ஆனாலுமே வந்து இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்காக இல்லை குழந்தைக்காக அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், ஆமாம் ஒரே பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணுறானம்மா, இவனடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இவன் ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கான். அவனும் வந்து இது வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இதுன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு இவன் எவ்வளோ தான் பேசினாலும் அவன் புரிகிற மாதிரி இல்லை. ஃபோன் நம்பர் இல்லை என்கிட்ட, டாக்டர் லின் ஃபோன் நம்பர் இல்லைனால கால் பண்ண அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு டாக்டர் லின்னுமே வந்து லின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுவாங்களா இல்லை பிஸியாக இருப்பாங்களான்னு சொல்லி அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக கால் வருது. என்னடா அது கால் வருதுன்னு சொல்லிட்டு பேசுகிறா. கடைசியில் யார் பேசுகிறான்னா ஷெயின் பேசுகிறாங்க. ஷெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் பாப்பாவும் சீக்கிரமாக சைனா போகிறோம், அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்ட்ருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா
அப்படிங்கிறா. இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அவன் ஃபோனை கொடுத்துட்டு சொல்லு குழந்தைய வர சொல்லுங்காங்க. ஆனால் அந்த குழந்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இல்லை எனக்கு இந்த ஊரில் எதுவும் அவ்வளோக்கு தெரியாது, நான் அவ்வளோ ஃபெமிலியர் இல்லைல்ல, அதனால நீங்கள் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த குழந்தைகிட்ட வந்து அம்மா வாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தையும் சொல்லுது. ஏதோ சரி அழுகாத ஆன்ட்டி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இவன் வந்து சரி நாங்கள் வந்து கீழே உங்கள் கிளினிக் கீழே வெயிட் பண்ணுறோம் வந்துடுங்க அப்படிங்கிறான். இவங்க எங்கே போகிறாங்கன்னா வந்து அந்த ஷெயின் ஃபேமிலியோட ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு மாலுக்கு தான் போகிறாங்க. அப்போ தான் அவன் கேட்குறான், அந்த மால் என்னன்னே உனக்கு தெரியாதாக்கும், எதுக்கு ஒரு 5 வயசு குழந்தைய வச்சு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் டேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் கார்லேருந்து இருக்கிற, நீ காரை விட்டு ஃபஸ்ட்டு கீழே இறங்கு, என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னுங்காட்டி, நாங்கள் 2 பேரும் போகிறோம், நீ ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கு அப்படிங்கிறான். அப்போ போனதுக்கப்புறமா அவன் சொல்கிறான், இல்லை இப்போ அம்மா வேணும்னா அவங்க வந்தாங்கன்னா நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சுக்கிறேன், நீ அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் அவளும் வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிறா. உட்காந்ததுக்கப்புறமா வந்து சீட் பெல்ட் போட்டு விட்றான். போட்டு விடும்போது 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னங்காட்டி, நம்ம லிங்ஜின் மாலுக்கு போகலாம் அப்படிங்கிறான். சரின்றான். அப்புறம் தான் வந்து நம்ம கிராண்ட்மா வந்து நம்மளை வந்து ஷெயின் ப்ராப்பர்ட்டி அவங்க சொத்து எல்லாத்தையும் நமக்கு வந்து காமிச்சாங்க. அங்கே எல்லாத்தையும் கொண்டு போய் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த ஷாப்பிங் மாலுமே வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கிறாங்க. போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அவன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்களும் பாப்பாவும் போங்க அந்த மாதிரி சொல்கிறான். சரி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேர் கார் விட்டு இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் பார்க்க. அந்த டாக்டர் கேட்குறாங்க, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அவனால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வராங்க. மிஸ்ஸஸ் ஷெயின் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா, என்னை வந்து இனிமேல் லின் யூன்னே சொல்லுங்கள், மிஸ்டர் ஷெயின் கூப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னாட்டி, சரி உங்களை எப்படி மறக்க முடியும், உங்களெல்லாம் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே 2 பேர் வராங்க. ஏன்னா அந்த ஹைஃபை அந்த கெட்டவனோட ஒய்ஃபு வராங்க. ஓய் நீயா, இப்போ வந்து 2 பேர் காலேஜ் மெட் போல். ஐயோ உன் ஹஸ்பண்டே உன் கூட இல்லையாம்மா, எங்கேயோ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான், ஆனால் நீ வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறா. இவ வந்து என்னென்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. இப்போ யாரோட குழந்தைய கூட்டிகிட்டு ஷாப்பிங் பண்ண வந்துட்டா போல், கொஞ்சம் கூட அறிவில்லை அந்த மாதிரிலாம் இவ பேசுகிறது கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறா. அதனால நம்ம டாக்டர் லின் வந்து கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், என் ஒய்ஃப் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன நீ எதுப்போ எடுத்தாலும் என்னமோ எல்லாமே உன்னோடது மாதிரி ரொம்ப ஓவராக சீன் போட்டுக்கிற, என்னமோ நான்சென்ஸ் மாதிரி பேசுகிறா உன் பொண்டாட்டி, அதனால தான் நான் அடித்தேன், மற்றபடி வேறு ஏதாவது பண்ணுற, என்னை நீ விஐபியான்னு கேட்குற, என்னமோ இந்த அவங்க ஒர்க் பண்ணுறவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, இவங்க என்ன பெரிய விஐபியா, இவங்களுக்காக எல்லாம் இது பண்ணுற, எங்களுக்காக கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ இவ சொல்கிறாள்னு சொல்கிறா, இதை எங்களுக்கு பேக் பண்ணி கொடு, நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கு வந்து இந்த ஸ்டோரில் வந்து எல்லாமே வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு தெரியும்ல, உன்னோட மந்த்லி சேல்ரி வச்சே இதெல்லாம் வாங்க முடியாது, ஆனால் நீ எல்லாம் வந்து இங்கே ட்ரெஸ் வாங்குற பாரு, யாரை இது பண்ணிவிட்டு யார் கார்டை எடுத்துகிட்டு வந்திருக்க, அந்த மாதிரியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறான், அவன் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருக்கான், இவன் வந்து நம்ம குழந்தைக்கு ஸ்டெப் மதராக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ, இவள் வந்து ட்ரெஸ் வாங்க வந்துட்டா, யாராவது குழந்தைக்கு ஸ்டெப் மதராக இருப்பான், அந்த மாதிரியெல்லாம் இவளை வந்து தப்பாக பேசுகிறாங்க. அப்புறம் தான் வந்து இவன் சொல்கிறான், சரி வா நீயும் வந்து எதையாவது வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்து இவங்களும் ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கினதுக்கப்புறம் கார்டு கொடுக்குறாங்க. கார்டு கொடுத்ததுக்கப்புறமா வந்து அதை சொல்கிறா, இல்லை உங்கள் கார்டில் இருக்கிற அமௌண்ட்டு பத்தாது, இது வந்து அப்படிங்கிறா. அப்புறம் சொல்கிறேன், இந்த ஷாப்பில் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது, குழந்தை ட்ரெஸ் தானே, குழந்தைங்க ட்ரெஸ் போய் இவ்வளோ காஸ்ட்லியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தான் சொல்கிறான், உங்கள் காசுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ் வந்து வேல்யூவாக தான் இருக்கும், இது ஒரு இந்த ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் லின் சொல்கிறா, என்னமோ நான் வரக்கூடாது, என்கிட்ட காசு இல்லை, இது அதுன்னு சொன்னீங்க, கடைசியில் உங்ககிட்ட தான் ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் ஒரு கார்டு எடுத்துகிட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படிங்கிற. ஐயோ மேம் உங்கள்கிட்ட போய் வாங்குவேனா காசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா அது நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறா, இவள்கிட்ட ஏன் காசு வேணான்னு சொல்கிறா, நீ ஏன்னா இவளுக்கு நீ இது பண்ணுறியான்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு திட்டுறா. இவங்க தாங்க ஓனர்கிட்ட போய் நான் காசு, ஓனரோட ஒய்ஃப் இவங்க தாங்க, அவங்கள்ட்ட போய் காசு வாங்குவேனா அப்படின்னங்காட்டி, அதெல்லாம் இல்லை, அது எப்படி பாசிபிள், இவளே ஒரு புவர் டாக்டர், எப்படி இந்த இதுக்கு ஓனராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுவா. திட்டினதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவான், உன்னையால் வந்து பாரு நீ ஒரு சண்டை போட்டுட்டு கடைசியில் இது பண்ணிவிட்டு காசு எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் எப்படி சாப்பிட்றது எப்படி இருக்கிறது என்னன்னே தெரியலை, உன்னால் சரியான இதுதான்
அதுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் சொல்லுவான், எனக்கு மட்டும் இந்த கிளாத்லாம் இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக இருக்குன்னு எனக்கு என்ன தெரியுமா அப்படிம்பா. அப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு வாங்க டின்னர் சாப்பிட்லாம் அப்படிம்பா. டின்னரும் இல்லை ஒன்றும் இல்லைவா, இருக்கிற காசெல்லாம் முடிச்சு கட்டிட்டு இல்லை டின்னர் வேறையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அங்கே வந்தங்காட்டி அங்கே வேலை செய்கிறவங்க வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஷெயின் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம லினன் வந்து அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன ஷெயினா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. பேசுனதுக்கு அப்புறமா வந்து அவங்க லினன் சொல்கிறாங்க, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இல்லை, அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த பாப்பா வந்து சொல்லுது, சாப்பிட போகலாம் லேட் ஆகிடுச்சி அப்படிங்குது. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, அவர் அந்த ஒர்க் பண்ணுறவர் நினச்சிக்கிறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நினப்பிலே இருக்கிறாங்களோ என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் 3 பேர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துடுறாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க டாக்டர் லினன் தான் வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே ஷெயினுக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிருது. அப்போ அந்த டைம் வந்து ஒரு பாக்ஸு கையில் ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துகிட்டு டாக்டருக்கு கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் எந்த பேஷண்ட்டுக்கிட்டேருந்து கிஃப்டெல்லாம் வாங்குறதில்ல, அதனால் வேணாம் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் அவர் வந்து அந்த பாக்ஸ் எடுத்து கையில் வச்சுட்டு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு, என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஷெயின் வந்து கையில் எடுத்துகிட்டு, இல்லை என் குழந்தைய வந்து ரொம்ப பார்த்துக்கிறீங்கள்ல, டேக் கேர் பண்ணுறங்காட்டி தான் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பாப்பா வந்து அவங்க அப்பா கை மேலே வந்து அந்த டாக்டர் கையை வச்சுட்டு வாங்கிக்கோங்க போட்டுக்கோங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் ஷெயின் வந்து நம்ம டாக்டருக்கு வந்து ப்ரேஸ்லெட்டை போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டது வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிடுது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைம் வந்து அங்கே அந்த சர்வெண்ட் இருக்காங்கள்ல, அந்த வேலை செய்கிறவர், அவர் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து அவர் பார்த்துட்டு ஏதாவது டெசர்ட் வேணுமான்னு கேட்குறாரு. வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் வெளியே போயிடுறாங்க. அந்த டைம் வந்து நம்ம கிராண்ட்மா வந்து டாக்டர் கால் பண்ணுறாங்க. வந்துட்டு என்னன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ஒரு பேஷண்ட் ஃபேமிலியோட டின்னரில் இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி பிரதர் ஷெயின், நான் என்னால் தானே ரொம்ப சந்தோஷமாகவே இல்லை அந்த மாதிரியெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவர் சீக்கிரமாக வந்து சைனா போகிறாராமா அந்த மாதிரி வந்து இவங்கக்கிட்ட கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறத வந்து இவங்க கேட்டுட்டு வந்து, சரி விடுங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எதுவும் அப்படிலாம் ஆகாது. அவங்க கிராண்ட்மா நினச்சிட்டாங்க உங்கள் 2 பேத்துக்குள்ளே ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குல்ல, ஒருவேளை அந்த குழந்தனால தான் இப்படி இருக்கா, அந்த மாதிரி நீ அவனை தப்பாக நினைக்கிறியா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் அவர் சந்தேகம்லாம் படலை, நான் அவர் மேலே எதுவும் நினைக்கல, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நான் அவரை நம்புகிறேன் கிராண்ட்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ரூமுக்கு வராங்க. அப்புறம் வந்து அந்த குழந்த வந்து ஆன்ட்டி அப்பாவை பிடிச்சிருக்கா, டேடியை பிடிச்சிருக்கா அந்த மாதிரி கேட்குறா. கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து ஷெயின் எந்திரிச்சிடுறாரு. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து ஃபேமிலியாக அரேஞ்ச் பண்ணி தான் வந்து அந்த மேரேஜ் பண்ணேன், ஆனால் இப்போ வந்து நான் டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உண்மைவா சொல்கிறீங்க அப்படிங்கிறது. ஆமாம், நானும் என் ஹஸ்பண்டும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், உங்கள் மேலே நான் ஒரு மரியாதை வச்சுருக்கேன், நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இல்லை அன்னைக்கு வந்து அந்த ஆளுமே அப்படி தான் இருக்கா, இவருமே இப்படி இருக்கான், எல்லா ஆம்பளைகளுமே இப்படி தான் போல் அந்த மாதிரி சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க மொபைல் எடுக்கிறாங்க. மொபைல் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து சரி ஷெயினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன, அவங்க வேணான்னு சொன்னங்காட்டி வந்து இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆச்சு, ஆனால் அது வந்து அது ஒரு நான்சென்ஸ் மாதிரி தானே ஒரு கல்யாணம், ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் சொன்னால் இவளுமே வந்து ஒழுங்காக ப்ராப்பராக இது பண்ணல அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் வந்து கால் வருது. யாருன்னா டாக்டர் தான் கால் பண்ணாங்க. அவங்க பேசுகிறாங்க. 3 வருஷமாக அவனை பார்க்கல அந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஆனால் இவருக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா இது இந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அந்த மாதிரி சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணு வந்துடுது. பொண்ணு வந்து ஏதோ இவர்கிட்ட பேசுது. இவர்கிட்ட பேசுறது வந்து ரொம்ப டென்ஷனாகி அவர் ஏதோ சொல்லிடுறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து இது கேட்டுட்றாங்க அந்த டாக்டர் கேட்டுட்டு, கிராண்ட்மா வந்து அவர் எங்கேயோ சைனா போயிடுவேன்னு சொன்னார், ஆனால் இவர் என்ன ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரே, இது ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பா கரெக்டாக என்னன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து
மறுபடியும் வந்து அவங்க மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அதுக்கு இவர் கோவமாக சொல்லிடுறாரு, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மண்டே காலையில் 9 மணிக்கு வந்து அந்த கோர்ட்டு சிவில் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம டாக்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. 3 வருஷமாக உனக்காக தானே வெயிட் பண்ணேன், உனக்கு வெயிட் பண்ணதுக்கு இதானவா எனக்கு ரிசல்ட்டு, கடைசியில் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. மார்னிங் ஆனதுக்கப்புறமா அவர் ஹேங் அவுட்டில் இருக்கார். அப்போ அந்த பாப்பா வருது. பாப்பா வந்தது கேட்குது, ஏன் எங்கே போனீங்க நேற்று, ஆன்ட்டி ரொம்ப கோவமாக இருக்காங்க அவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அதனால் உங்களை இன்றைக்கி எங்கேயும் வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாரு. அப்பாவை பொண்ணு வந்துடுறாங்க. கிராண்ட்மா நான் வந்து அதான் டாக்டரை போய் பார்க்க போகிறேன் பாப்பாக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ எங்கேயும் போவேண்ணா, வரா இன்றைக்கி, அதனால 3 வருஷமாக நீங்கள் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி அவள் வரா, சும்மா எதுவும் இது பேசிகிட்டு இருக்காத, இங்கேயே வெயிட் பண்ணு, நானும் அவகிட்ட எவ்வளோ டைம் வந்து நீ அங்கே போயிட்ட இங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஷைன் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒன்றும் அந்த லேடி மேலே ஒன்றும் எனக்கு வந்து எந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் இன்றைக்கி நேற்று தெரிஞ்சவங்க இல்லை, 3 வயசு 4 வயசாக இருக்கும்போதுலேருந்து 2 பேரும் தெரிஞ்சவங்க தானே, இப்போ நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நானே எனக்கு என்ன முடிவு வேணுமோ எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. கிராண்ட்மா வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து அவங்க பிரதரு சிஸ்டர்-இன்-லா எல்லோரும் போனாங்க. ஆனால் அப்போ வந்து ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ வந்து லின் யுவான் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டா. அதனால தான் இப்போ பேச முடியாமல் போயிடுச்சு. பழசெல்லாம் பற்றி இப்போ நினச்சாவே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து டேபிளில் இருக்கிற மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்க்குறாரு ஷெயின். அப்போ வந்து ஷெயின் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கிறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா கிராண்ட்மாக்கு தெரியாமல் அதை எடுத்துட்டு அதை வந்து அந்த பொண்ணு அவங்க வரும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆனாலுமே இவர் வந்து எதுவும் இது பண்ணல. மறுபடியும் கிராண்ட்மா சொல்கிறாங்க, அந்த புள்ள நல்ல புள்ள தெரியுமா அந்த பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, ஒரே ஒரு கிராண்ட்மா தான் இருக்காங்க, சரிம்மா அவளை ஏமாத்திராத அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து லின் வந்து பெல் அடிக்கிறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ 3 வருஷம் ஆச்சு பார்த்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு வராங்க. அப்புறம் கிராண்ட்மா வந்துட்டு வா 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 உள்ளே வா உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. வா உன் ஹஸ்பண்ட் காலையிலே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைனிங் டேபிள் வந்து காமிக்கிறாங்க. ஆனால் கிராண்ட்மாவும் ஷாக் ஆகிடுறாங்க. மறுபடியும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு லின் யுவான் வந்திருக்கிறா, ஆனாலுமே வந்து நான் சொல்கிறத கேட்காம போயிட்டல, இல்லை நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு மீட் பண்ண பிடிக்கல அந்த மாதிரி நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேட் அங்கே வச்சுருக்கேன், அவளை எடுத்துக்க சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதான் டைம் ஆனால் மண்டே 9 o'clock சிவில் கோர்ட்டில் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இது அப்போ அதை கேட்டு கிராண்ட்மா ரொம்ப அழுகுறாங்க. அப்போ வந்து லின் யுவான் சொல்கிறாங்க, கிராண்ட்மா நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க, விடுங்க, அவருக்கு தான் என் கூட இருக்க பிடிக்கல, இல்லை அவர் இந்த லைஃப்பை வந்து எண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க, நீங்கள் விடுங்க, உங்கள் மேலே எதுவும் தப்பெல்லாம் இல்லை, நான் உங்களை தப்பாகவும் நினைக்கல, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து நம்ம லின் சொல்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம கிராண்ட்மாட்ட சொல்லிவிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே பாப்பா வந்துடுது. பாப்பா வந்து அம்மான்னு கூப்பிடுது. அம்மான்னு சொல்லாத ஆன்ட்டின்னு சொல்லணும்னு நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் ஷெயின்ட்ட சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன்ல, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அப்படியெல்லாம் இல்லை, நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் வந்தேன், மற்றபடிலாம் வேறு எதுலாம் நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நான் இங்கேருந்து போகிறேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து வேணாம் இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இவங்களோட கிராண்ட்மா கால் பண்ணுறாங்க. பண்ணினதுக்கு அப்புறமா வந்து கேட்குறாங்க, நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. மவுண்டைன் சைடில் தான் இருப்பாங்க போல், அங்கே வா அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னங்காட்டி, அதெல்லாம் வேலை இருக்குது இது இருக்குலாம் சொல்லாத, நீ கண்டிப்பாக நாளைக்கு வரணும், 3 வருஷமாக நீ வரவே இல்லை, ஞாபகம் இருக்கா இல்லையா ஊர் பக்கம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு அப்பா அம்மாவும் இல்லை, நான் வந்து வயசான கிராண்ட்மா இருக்கேன், ஆனால் உனக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க, ஐயோ நாளைக்கு வேணால் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு, இப்போ நான் எங்கே போய் யாரை கூப்பிடுவேன் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஷெயின் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்து நம்ம டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
ஃபஸ்ட்டு வந்து இல்லை எங்கள் கிராண்ட்மா வந்து என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து பார்க்க சொல்கிறாங்க வீட்டுக்குங்கிறாங்க. அதுக்கு என்ன போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் எதுவும் சொல்ல நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்க கூப்பிட்டு ஷைன் அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன உங்ககிட்ட, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கும்போது நீங்கள் எப்படி போய் நம்ம கிராண்ட்மாவை பார்க்கறது, அவரை கூட்டிகிட்டு போய் அதுதான் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னங்காட்டி, அதெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசாமல் நீங்களும் இவளும் வந்து நீங்கள் ஹஸ்பண்டாகவும் பாப்பா வந்து பொண்ணாகவும் நடிக்கிறீங்களா அப்படின்னா 2 பேருமே வந்து ஓகே நோ ப்ராப்ளம்ங்கிறாங்க. அப்போ இவன் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க ஊருக்கு. எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கார் டிக்கியில் இருக்க திங்ஸ்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது 2 பேரும் ஒரே திங்ஸ் எடுக்க போகிறாங்க. அப்போ 2 பேரும் கை டச் ஆகிடுது. அப்போ 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தான் எடுக்காதீங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஆனால் கிராண்ட்மா முன்னாடி நம்ம ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷைன் சொல்கிறாரு. அதனால வந்து கையை பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ 2 பேருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஒய்ஃப் போகலாமா அந்த மாதிரி கேட்டுட்டு தான் போகிறாங்க. போனதுக்கப்புறம் கிராண்ட்மா வந்துட்டு, ஹலோ கிராண்ட்மா எப்படி இருக்கீங்க, நான் தான் வந்து லினோயோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுதான் வந்து எங்கள் பொண்ணு யாரான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இதுதான் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி, ஐயோ அழகாக இருக்கியே, நல்ல பொண்ணு, உங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது, உங்கள் குழந்தையுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷைனை பார்த்துட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் சின்ன வயசில் இங்கே தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன வயசில் இவர் வந்தாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் இந்த வில்லேஜுக்குள்ளே வரும்போது ஏதோ புதுசாக வர மாதிரி இல்லை, ஏதோ தெரிஞ்ச வில்லேஜுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஒருவேளை ஷைன் ஊராக இருக்கக்கூடாதா. அப்புறம் வந்து டாக்டர் நினச்சி பார்க்குறாங்க, பதர் ஷைன் நம்ம வந்து சின்ன வயசில் இங்கே தானே விளையாண்டுட்டு இருந்தோம், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ மெமரி லாஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்ல வருது. அதுக்குள்ளே வந்து கிராண்ட்மா வந்து சொல்லிடுறாங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் போய் உங்களுக்காக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம ஷைன் இருக்கார்ல, அங்கே இருக்கிற வேலையெல்லாம் எடுத்துகிட்டு செய்கிறாரு. அப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, ரொம்ப டயர்டாகிட போயிடுறீங்க அப்படின்னங்காட்டி, இல்லை எனக்கெலாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் டயர்ட் ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம டாக்டர் சொல்கிறாங்க, சரி நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் இதை எடுத்துகிட்டு உண்மையாலாம் நடிக்க தேவையில்லை அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கிராண்ட்மா வந்துடுறாங்க. கிராண்ட்மா வந்ததுக்கப்புறமா வந்து அவரை வந்து உட்காருங்க சாப்பிடலாம் அந்த மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறமா டாக்டரையுமே உட்கார சொல்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க மீட் சாப்பிடுங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப கவனிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஷைன் வந்து பார்த்துட்டு தேங்க்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறமா வந்து கிராண்ட்மா வந்து எந்திரிச்சிடுறாங்க. சரி நான் போய் உங்களுக்கு பெட் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் நாளைக்கு போகணும், அதனால் நைட்டே நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, என்ன நைட் ட்ரைவ் பண்ணி போகிறீங்களா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சேஃப் இல்லை, வேணாம் இருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லிடுறாங்க. டாக்டர் சொன்னப்புறம் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிராண்ட்மா கிட்டே வந்து போகலான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா கிராண்ட்மா சரி கிராண்ட்மா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நாளைக்கே போகிறோம், இன்றைக்கி நைட் இங்கே இருந்துக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் கிராண்ட்மாவும் ரொம்ப சந்தோஷமாகி சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து ஷைன் வந்து சொல்கிறாங்க, இல்லை நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், வந்துட்டு மறுபடியும் ட்ரைவ் பண்ணி போனால் கஷ்டம் இல்லை, அப்போ கிராண்ட்மாவும் சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நைட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நீங்கள் நான் போகலான்னு சொல்ல நீங்கள் ஏன் கிராண்ட்மாட்ட வந்து இருக்கலான்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மதியானம் தான் ஒர்க் இருக்குது, காலையில் எதுவும் ஒர்க் இல்லை, அதனால் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணுன்னு தேவையில்லை, அதெல்லாம் லாங் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தோம்ல, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, ஒரே ஒரு பெட் தான் இருக்குது, சோஃபா கூட இல்லை, எப்படி படுக்க முடியும். அதுக்குள்ளே குட்டி பொண்ணு சொல்லுது, அம்மா நீங்களும் நானும் பெட்டில் படுத்துக்கலாம், அப்பா கீழே படுத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு வந்து டாக்டர் வந்து இல்லை நீங்களும் என் பொண்ணு மேலே படுத்துக்கங்க, நான் வேணால் கீழே படுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து நம்ம டாக்டர் வந்து கிஸ் பண்ணிடுறாரு.
கிஸ் பண்ண வந்து அந்த பாப்பா வந்து அப்படியே பாப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி பார்த்துட்டு வெளியே ஓடி போயிடுது. அப்போ இவங்க டென்ஷன் ஆகி அவரை அடிச்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறமா ஏதோ பேச வராங்க. அப்போ அவர் போய் அவர் வாயை பொத்திடுறாங்க. வாயை மூடிட்டு வந்து சத்தம் போடாத சத்தம் போடாத அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு நீ இப்படி பண்ணன அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சாரி, அது பேர் என்ன, கிராண்ட்மா இங்கே தான் நின்றுட்டுருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடித்தேன். ஆனால் நீ இப்படி அடிப்பேன்னு நினைக்கல. நீ அடித்ததில் என் பல்லே கழன்றும் போல் அந்த மாதிரி அடிச்சிட்ட. கேர்ள்ஸ்னால் இவ்வளோ ஹார்ஷாக அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியலை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களும் வந்து அப்படின்னு தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்துட்டு அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கிராண்ட்மாட்ட சொல்லிவிட்டு பார்த்துக்கங்க, சேஃபாக இருங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுனாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ஏன் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது, அவளுக்கு ஏதாவது ஒரு தம்பி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரிங்க கிராண்ட்மா எங்களுக்கு ரொம்ப வேலைலாம் இருக்குது, நாங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வரோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம டாக்டர் வந்து காரில் வரும்போது யோசிச்சிட்டே வராங்க, என் கிராண்ட்மாட்ட போய் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஷான் சொல்கிறாரு, இல்லை நீ ஒன்றும் தெரியாமலாம் பொய் சொல்லலைல, உன் சுச்சுவேஷன் அப்படி அதனால தானே சொன்னேன், அதனால் இதில் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை விடு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் வந்து அப்புறம் நினச்சி பார்க்குறாங்க, இன்றைக்கி 9 மணிக்கு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை போய் முடிக்கணும் அந்த மாதிரி சொல்லி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு அங்கே அவர் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு நிற்கிறாரு. அப்போ கார் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்களும் டாக்டர் நீங்களும் இங்கேயா இருக்கீங்க, 2 பேரும் எங்கே தூங்குனீங்க நேற்று அந்த மாதிரி கேட்குறாரு. சரி, அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, சரி நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நைட்லாம் ரொம்ப ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, வா டைம் ஆயிடுச்சு வா வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி கீயை தூக்கி போட்டு போயிடுறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து காரில் ஏறிறாரு. ஆமாம், எங்கே போனீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம், அது நான் வேறெலாம் ஒன்றும் இல்லை, 6 மணிலேருந்து வண்டி ஓட்டுறேன், அதனால் என்னால் ஓட்ட முடியாது, அதனால் நீ இனிமேல் ட்ரைவ் பண்ணு, சரி டிவோர்ஸ் பண்ண டைம் ஆகிடுச்சு கோர்ட்டுக்கு போ அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டில் போனதுக்கப்புறமா சொல்கிறார், சரி நாங்கள் பாரு உன் ஒய்ஃப் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க ஈகராக டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க விண்டோவை இது பண்ணிட்டு பார்க்குறாங்க, என்ன இது டாக்டர் இங்கே இருக்கிறாங்க, டாக்டருமே அவங்க ஹஸ்பண்டை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க, அது இன்றைக்கி தானவா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டருமே டைமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதே கோர்ட்டில் தான் இவங்களுக்கும் டிவோர்ஸ் போல் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, உன் ஒய்ஃப் பார்த்தியா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா, அவள் ஒரு பூ மாதிரி அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இவ சொல்கிறா, என்ன சொன்ன, அவள் என் ஒய்ஃபா அந்த மாதிரி கிண்டல் பண்ணாத அந்த மாதிரி சொல்கிறா, உனக்கு எல்லாமே மறந்துடும் போ, உன்ட்ட என்னத்தை சொல்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறா. இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லியிருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், என்ன உண்மையாகவே உன் ஒய்ஃப், ஆமாம் நீ ஃபோன் எடுத்து கால் பண்ணு அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனுமே கால் பண்ணுறான். கால் பண்ணினதுக்கப்புறமா இவன் மைண்டுக்குள்ளே என்ன சொன்னால், நீ தான் கால் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிட்டே தான் இது பண்ணிகிட்டே தான் கால் பண்ணுவான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நம்பர் எடுத்து ஒரு வழியாக கால் பண்ணிடுறாரு. பண்ணினதுக்கப்புறமா அப்படியே காதில் வச்சுட்டு அப்படியே ஹார்ட் பீட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்குது அவருக்கு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்களுமே வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இங்கே கோர்ட்டில் தான் இருக்கிறேன், நீங்கள் எங்கே போயிட்டீங்க, ஏன் இன்னும் வரல அந்த மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க. இது பண்ணதுக்கப்புறமா வந்து என் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறமா சீக்கிரம் அப்படிங்கிறாரு. அவங்களுமே வந்து அவர் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தான் அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் தான் இருக்கிறாரு அவருக்கு அப்போ தான் தெரியுது. ஐயோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் அப்படியே ஆச்சரியமாக இது பண்ணிகிட்ருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் இவங்க வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கால் பண்ணிட்டு எதுவுமே இது பண்ணலன்னு சொல்லிட்டு கால் பண்ணார். கால் பண்ணும்போது இவங்களுக்கு ரிங் வரும். ரிங் வந்தால் இவர் காருக்குள்ளேயே உட்காந்துருப்பாரா. அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, என்ன இங்கே பார்க்குற, போய் நீ அங்கே எதாக இருந்தாலும் பேசு போ. இல்லை எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணாம், எனக்கு ஹெல்ப் பண்ணு அந்த மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தானே முடிவெடுத்த, நீயே போய் எதாக இருந்தாலும் பண்ணு, ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கி போய் பேசு, இறங்குன்னு சொல்லி சீட் பெல்ட்டை கழட்டி விட்டு காரை விட்டு தள்ளி விட்டதுக்கப்புறம் இவர் இறங்கிடுறாரு. இறங்கி அப்படியே நிற்கிறதுக்கப்புறமா இவங்க நினைக்கிறாங்க, ஏன் மிஸ்டர் ஷைன் இங்கே வந்தார், அவருக்குமே இங்கே தான் டிவோர்ஸா, இதே கோர்ட் தானவா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இவர் என்னடா அது கால் அட்டன் பண்ணவே இல்லைன்னு பார்க்குறாங்க. கடைசியில் அவரு கால் அட்டன் பண்ணிடுறாரு. அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்து அப்படியே பக்கத்தில் வராரு. பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா, ஹலோ
மில்லியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவங்களால ஒன்றும் நம்பவே முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு அவங்களுமே வந்து அவசரமாக அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அப்படியே தெரியுது, ஐயோ இதெல்லாம் உண்மையா பொய்யா, நம்புறதா வேணாமா என்னவும் தெரியாமல் அவங்க ஒரு நிமிஷம் இதாகிடுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி அவங்களே கிள்ளி பார்த்துக்கிறாங்க. கிள்ளி பார்த்ததுக்கப்புறமும் இது பண்ண முடியல. அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, ஓ நீ தான் அந்த ரிச் மேனா, இந்த ஊர்லேயே பெரிய குடும்பம் உங்கள் குடும்பம் தானவா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ தான் இங்கே வர சொன்னீங்களா எல்லாமே கேட்குறாங்க. ஆனாலுமே எதுவும் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவர் சொல்கிறாரு, இல்லை நான் வர சொன்னேன், ஆனால் எனக்கு டிவோர்ஸ் வேணாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கீழே விழுக போகிறாங்க. அப்போ வந்து இவர் பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறமா வந்து 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸப்பில் நிற்கிறாங்க. இல்லை எல்லாமே ஏன் தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் இருக்கிற வாழ்க்கையை உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், என்னை கொஞ்சம் மன்னிச்சிடு, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இவர் கேட்குறாரு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் அந்த மாதிரியெல்லாம் இவர் பேசிகிட்ருக்காரு. இருக்கும்போது அவங்க 2 பேரும் க்ளோஸில் நிற்கிறாங்க. இதை வந்து இவர் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன நீங்கள் 2 பேரும் பப்ளிக்கில் லவ் பண்ணுறீங்கன்னு ஷோவாக காமிச்சிட்ருக்கீங்க, கேசாமல் வாங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தா அவங்க 2 பேருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. காலையில் தூங்கி எந்திரிக்கிறாங்க. 2 பேருமே தூங்கி எந்திரிக்கும்போது வந்து பேசிக்கிறாங்க. பேசலான்னு சொல்லிட்டு பேசலை. அவங்க ஆக்சுவலி வந்து என்ன நீ எந்திரிச்சிட்டியான்னு சொல்லிட்டு போய் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து அந்த குட்டி பாப்பா வந்துடுது. குட்டி பாப்பா வந்ததுக்கப்புறமா வந்து என்னமோ தேடிட்டுருக்குது. ஏன் என்னத்தை தேடுற அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை கிராண்ட் மதர் சொன்னாங்க சீக்கிரமாக ஒரு குட்டி தம்பி வருவான்னு, அதான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஐயோயோ, அந்த கிராண்ட்மா வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வர, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற, வராத வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிராண்ட்மா நீங்கள் போய் சொன்னீங்களா, குட்டிப்பா தம்பி இருப்பான்னு சொன்னீங்க, இல்லவே இல்லை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கிராண்ட்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கிராண்ட்மா நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு நடக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. ஐயோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டாங்கன்னா, கடைசியில் அந்த டைம் பார்த்தா நம்ம டாக்டர் வந்து ஓடி போகிறான், வாமிட் பண்ணுறாங்க. அதனால் ஓடி போகிறாங்காட்டி அப்போ தான் வந்து கிராண்ட்மாக்கு ஒரே சந்தோஷம், வா குட்டி தம்பி வந்துட்டான் வா அப்படிங்கிறாங்க. நம்ம இன்னும் ஹாப்பி ஆகுறாரு. அதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.